அன்பு தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக பொருட்பாலில் 48வது அதிகாரமாக உள்ள வலியறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற 477வது திருக்குறளை காணப்போகின்றோம். வலியறிதல் என்பதற்கு தன்னுடைய வலிமையினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 477வது திருக்குறளுக்கு செல்வோம். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை நாம் இப்போது காண்போம். ஒருவர் தம்முடைய செல்வ நிலையினை அறிந்து பிறருக்கு உதவுதல் வேண்டும். அதுவே நம்முடைய செல்வத்தை காத்து பிறருக்கு ஈவதற்குரிய நல்ல நெறியாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள், ஒருவர் தம்முடைய செல்வ நிலையை அறிந்து பிறருக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும். அதுவே நம்முடன் உள்ள செல்வத்தினை காத்து பிறருக்கு ஈகை செய்வதற்குரிய நல்ல நெறியாகும் என்று வள்ளுவர் வாய்மொழியாக உரைத்துள்ளார். வள்ளுவரின் வழியினை பின்பற்றினால் நிச்சயம் நாமும் வாழ்வில் வெற்றி அடையலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.